குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அலகு 2, அதாவது இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் அப்படின்ற பாடத்தில் உள்ள இரு மதிப்பெண் வினாவிட என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? இதுக்கு நீங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் எழுதணும்னு சொன்னால், உங்கள் பேஜ் நம்பர் 22ல் 1929 அப்படின்னு ஆரம்பிக்கல, அங்கேருந்து கடைசி வரைக்கும் கொல்லப்பட்டனர் வரைக்கும் என்ன செய்யணும், எழுதணும். இதை ஒரு 4 கின்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், மனசில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கின்ஸ் 1929 இராணுவ புரட்சி, 2வது கொலை முயற்சி தோல்வி, 3வது விவசாயிகளின் புரட்சி, 4வது வெள்ளை பயங்கரவாதம். சரியா? 1929 வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். ஏன் இராணுவ புரட்சி செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பிரெஞ்சு மிகப்பெரிய கொடுங்கோன்மை ஆட்சி என்ன செஞ்சு நடத்துச்சு. அது பிடிக்காமல் இராணுவ புரட்சி என்ன செஞ்சு நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சி என்ன செஞ்சு தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மிகப்பெரிய விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது. ஆனால் இந்த புரட்சியை யார் ஒடுக்கிட்டா அப்படின்னா, பிரெஞ்சு அரசு என்ன செஞ்சு ஒடுக்கிவிட்டது. இந்த புரட்சியை ஒடுக்கும் பொழுது நிறையா புரட்சிகள் என்ன செஞ்சாங்க, அதாவது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. இவ்வாறு கொல்லப்பட்ட நிகழ்வு தான் என்ன சொல்கிறோம், வெள்ளை பயங்கரவாதம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இது இப்போ நீ எங்கேருந்து எங்கே வரைக்கும் எழுதணும்னு சொன்னால், 1929 இருந்து ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அது வரைக்கும் நீ என்ன செய்யணும், எழுதணும். அது கேள்வி எண் 1க்கான விடை. அடுத்து 2வது கேள்வி எதுன்னு சொன்னால், ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கவும். அது எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால், 23வது பக்கத்தில் என்ன செய்யுது இருக்குது. எந்த பக்கத்தில் இருக்குது? 23வது பக்கம். அதாவது 1932 நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அதாவது இங்கேருந்து இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் இடையில் 1932 நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அதாவது இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் சொன்னால், இங்கிலாந்தால் உருவாக்கப்பட்ட காலனிய நாடுகளுக்கும் இடையில் 1932 எது உருவாக்கப்பட்டது? ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு என்ன செய்யப்பட்டது, ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா உட்பட ஏனைய நாட்டு பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு என்ன செய்யணும், முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. சரியா? இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள், இந்தியா என்ன செஞ்ச இந்த மாநாட்டில் பங்கேற்றுச்சு. ஏனைய நாட்டு பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. அவங்க எந்த நாட்டோடு தான் பொருளாதார ரீதியாக தொடர்பு வச்சுக்கணும், எந்த நாட்டு பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால், இங்கிலாந்து பொருட்களுக்கு தான் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒத்துக்கொண்டன. சரியா? அடுத்து வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்தும் கொள்கையை பின்பற்ற இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. பெருமந்த காலத்தில் அந்நிய நாட்டு செலவாணிகளை பெரும் பொருட்டு ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. நெருக்கடியான நேரங்களில் இங்கிலாந்திற்கு தேவைப்பட்ட தங்கம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆனது. அப்போ இந்த கேள்வி இதுவரைக்கும் இதோட முடிஞ்சிருப்பா. நீ எங்கேருந்து எழுதணும்னு சொன்னால், இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் அப்படிங்கிற அதில் ஆரம்பித்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியானது அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். இதை நீங்கள் எவ்வளவு ஈஸியாக கின்ஸிங் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 1932 பொருளாதார உச்சி மாநாடு, இங்கிலாந்து பொருளுக்கு முன்னுரிமை, சுங்க வரிகளை அதிகரித்தல், இந்தியாவிலிருந்து தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த 4 பாயிண்ட்டை உன் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், நீ படிக்கக்கூடிய பாயிண்ட் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், உன் மனசில் அப்படியே ஈஸியாக ரீகால் ஆகும். சரியா? இப்போ 1932 பொருளாதார உச்சி மாநாடு, அப்போ அது யாருக்கும் நடந்துச்சு? இங்கிலாந்திற்கும் ஆங்கிலேய பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு 1932 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க?
இங்கிலாந்து பொருட்களுக்கு என்ன செய்யப்பட்டது? முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்தும் கொள்கையை பின்பற்ற இந்தியா கட்டாயப்படுத்தப்பட்டது. பெருமந்த காலத்தில் அந்நிய நாட்டு செலவாணிகளை பெரும் பொருட்டு ஆங்கிலேய இந்திய அரசு சுங்க வரிகளை அதிகரித்தது. நெருக்கடியான நேரங்களில் இங்கிலாந்திற்கு தேவைப்பட்ட தங்கம் இந்தியாவிலிருந்தே ஏற்றுமதி ஆனது. இந்த கேள்விக்கு நீங்கள் இதை மட்டும் எழுதினா போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது கேள்வி என்னன்னு சொன்னால், முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? இது எத்தனாவது பக்கம் இருக்குன்னு சொன்னால் 20வது பக்கம் என்ன செய்து இருக்குது உங்கள் புக்கில். எத்தனாவது பக்கம் இருக்குது? 20வது பக்கம். இதில் 2 பாயிண்ட் தான் என்ன செய்யும் வரும். எத்தனை பாயிண்ட் தான் வரும்? 2 பாயிண்ட் தான் என்ன செய்யும் வரும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. அதாவது ரோம் அணிவகுப்பு எந்த வருஷம் அப்படின்னா 1922. ரோம் அணிவகுப்பு 1922. இது எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீண்ட அமைச்சரவை சிக்கல் ஏற்படும் பொழுது தான் முசோலினி நினைச்சுவார் ரோமை நோக்கி ஒரு அணிவகுப்பு மேற்கொள்வார். அப்போ அங்கே யார் இருப்பா அப்படின்னு சொன்னால், அரசராக யார் இருப்பான்னு சொன்னால் 3ஆம் விக்டர் இமானுவேல். அவர் என்ன பண்ணுவார்னா, முசோலினியுடைய வலிமையை கண்டு ஆட்சி அமைக்க என்ன செய்வார்? வரவேற்பார். இதுக்கு என்ன காரணம்? அவர் சண்டையே போடாமல் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் இமானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வலிமை, முசோலினியுடைய வலிமை. 2வது மக்களாட்சி கட்சியினுடைய ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் தான் யாருக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா முசோலினியுடைய வெற்றிக்கு என்ன செஞ்சு உதவியாக இருந்துச்சு. இதுதான் பாயிண்ட்டு. அப்படி 4 பாயிண்டில் என்ன செஞ்சுக்கலாம் மனசில் வச்சுக்கலாம். அதாவது 1922 ரோம் அணிவகுப்பு, 2வது அமைச்சரவை சிக்கல், 3வது முசோலினியின் வலிமை, 4வது மக்களாட்சி கட்சியின் இயலாமை. சரியா? இதை நீ எங்கேருந்து எழுதணும்னு சொன்னால் 1922 ஸ்டார்ட் பண்ணதில்ல, அங்கேருந்து வெற்றிக்கு உதவினேன்னு முடிது பாரு, அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். உங்கள் புக் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, குறிச்சிக்கோங்க. 1922 அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமபுரியை நோக்கி நடத்தினார். இந்த பாசிஸ்ட்னா யார்? முசோலினியை பின்பற்றியவங்க, முசோலினிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள். சரியா? முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அரசர் 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார். மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலினியின் வெற்றிக்கு உதவின. இந்த கேள்விக்கு இதுதான்ப்பா ஆன்சரு. அடுத்து 4வது கேள்வி 24வது பக்கத்தில் என்ன செய்யுது இருக்குது. 4வது கேள்வி எத்தனை பக்கத்தில் இருக்குது? 24வது பக்கம். அந்த கேள்வி என்னன்னு சொன்னால் 1884-85 நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டின் சாரத்தை குறிப்பிடுக. இதில் 1884-85 நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனிய ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. அதாவது 1884-85 பெர்லின் காலனிய மாநாடுன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு மாநாட்டை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் ஆப்பிரிக்காவில் யார் யாரெல்லாம் காலனி நாடுகளை உருவாக்கியிருக்காங்களோ அந்த நாட்டுக்காரங்க என்ன செஞ்சுக்கலாம், தென்னாப்பிரிக்காவை ஒரு செல்வாக்கு மண்டலமாக என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து கொள்ளலாம். அதாவது தங்களுக்குள்ளே அந்த நாட்டை என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து கொள்ளலாம் என்ன செஞ்சாங்க, தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். ஏன் இத்தீர்மானத்துக்கு எதிரான செயல்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுக்கலாம், நமக்குள்ளே செல்வாக்கு மண்டலங்களாக பங்கிட்டு கொள்ளலாம்னு நினைச்சிருக்காங்க, தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதனை மீறி ஆங்கிலேயர் யார் கூட போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தென்னாப்பிரிக்க போயர்கள். இந்த தென்னாப்பிரிக்க போயர்கள்னால் யாருன்னு சொன்னால் டச்சில் இருந்து தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய ஒரு வம்சாவளியினர். சரியா? அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா
ஆப்பிரிக்க நேர்கள்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்க நேர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பிரிக்க நேர்களை எப்படியும் அழைக்கலாம், தென்னாப்பிரிக்க போயர்கள்னு என்ன செய்யலாம், அழைக்கலாம். சரியாப்பா? அப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு எவ்வளோருந்து பதில் எழுதணும்னு சொன்னால் 1884 85 ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள்லாம் யாருன்னு சொன்னால் அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் தங்களுடைய காலனியை உருவாக்கியிருக்கோ அந்தந்த நாடுகள். சரியா? காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். இவ்வளோதான் நீங்கள் எந்த கேள்விக்கு என்ன செய்யணும், எழுதணும். இதில் வந்து ஆப்பிரிக்க நேர்கள் இருக்குல்லப்பா, அதில் ஒரு ஒன் வேர்டு என்ன செய்யும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது வந்து பேஜ் நம்பர் 23 என்ன செய்யுது இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்குப்பா? 23 என்ன செய்யுது ஆரம்பிக்கு. அதாவது பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. சரியா? பொருளாதார பெருமந்தம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1929. அது நமக்கு நல்லா என்ன செய்யும் ஞாபகத்தில் இருக்குது. பொருளாதார பெருமந்தம் எப்போ ஏற்பட்டுச்சு? 1929. எந்த நாட்டையுமே இந்த பெருமந்தம் என்ன செய்யலை, விட்டு வைக்கல. எல்லா நாடுகளுமே இதால் என்ன செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்டது. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி விலை, அதாவது வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. ஆனால் விவசாயி நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகையில் எந்த மாற்றமும் என்ன செய்யலை, இல்லை. அதாவது உற்பத்தி குறைஞ்சிச்சு, அப்போ அவங்களுக்கு வருமானம் இருக்காது. வருமானம் இல்லாட்டாலும் அந்த நிலத்துக்கான குத்தகையை அதே அளவு தான் என்ன செஞ்சாங்க, செலுத்தக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்யப்பட்டது, ஏற்பட்டது. அதனால என்ன சொல்கிறாங்க, வேளாண்மைக்கும் தொழில்களுக்கு என்ன செஞ்சு ஒரு மரண அடியை கொடுத்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாய பொருட்களின் விலையை பொறுத்த மட்டிலும் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. அதனால் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டா அப்படின்னா விவசாயிகள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. விலைவாசியில் ஏற்பட்ட மிக பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தூண்டியது. சரியா? நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா இந்த பொருளாதார பெருமந்தம். 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணம் மிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது. போராடும் குணமிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக என்ன செஞ்சு எழுச்சி அடைந்தது. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்திய வேளாண்மைக்கும் தொழில்களுக்கும் மரண அடி ஃபஸ்ட்டு கின்ஸு. ரெண்டாவது, அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காயிற்று. மூன்றாவது, விலைவாசியால் ஏற்பட்ட வீழ்ச்சி. நாலாவது, இந்திய தேசிய காங்கிரஸ் மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது. இந்த மாதிரி கின்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி. அடுத்து 6வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் ஏகாதிபத்தியம். என்னதுப்பா? டாலர் ஏகாதிபத்தியம். அது எத்தனாவது பக்கம் இருக்குன்னா 28வது பக்கத்தில் என்ன செய்யுது இருக்குது. அதாவது உங்கள் லெசனில் வந்து கடைசி பேஜ் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே என்ன செய்யும் இருக்கும். டாலர் ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 28. டாலர் ஏகாதிபத்தியம் இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதாகும். அப்போது டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்ற சொல்ல வந்து யார் பயன்படுத்தினான்னா அமெரிக்கா. எதுக்கு பயன்படுத்துச்சு? அமெரிக்கா தான் பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்காக பயன்படுத்தியது. அப்போ இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தொலைதூர நாடுகளுக்கு, அமெரிக்காவிலிருந்து மிக தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவிகளை செய்வதன் மூலம் அந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் பின்பற்றிய கொள்கையே டாலர் ஏகாதிபத்தியம். சரியா? இது யார் பின்பற்றினா? அமெரிக்கா. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. தேங்க்யூ.